welcome to my channel. This is Nivedha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இந்த வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கே 1 month ஆச்சு. இந்த வீடியோ எடுக்கவா 1 month அப்படினு கேட்டிங்கனா அப்படி இல்ல. நிறைய விஷயம் இந்த கேப்ல நடந்துருச்சு. அதனால எனக்கு YouTubeல ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படினு சொல்லலாம். என்ன நடந்தது என்னன்னு வீடியோக்குள்ள போயிட்டு ஒண்ணா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட பர்த்டேயோட மேக்கப். ஆக்சுவலி என்னோட பர்த்டே ஜூன் 20th முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் என்ன ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணணும், இப்படிலாம் மேக்கப் கிரியேட் பண்ணணும் ஒரு ட்ரீம் வச்சிருப்பேன்ல. ஸோ அந்த ட்ரீம் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அன்னைக்கு என்னால் பண்ண முடியல, அதனால இன்னைக்கு உங்ககிட்ட பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நான் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போடல. ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போலாம் டாட் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஜஸ்ட் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணியாச்சு. நான் நார்மலாகவே மேக்கப்புக்கு முன்னாடி வெறும் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் இது ஸ்கின்ல செட்டில் ஆகட்டும். லிப் பாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால நான் இப்போ யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணது விஷ்கேரோட செரமைட் லிப் பாம். ஆனால் அதில் இந்த அளவுக்கு டிண்ட் இருக்காது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். அதில் ரொம்ப லைட்டான ஒரு டிண்ட்டு தான் இருக்கும். ஹேர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கனால நான் இதை எடுத்து கிளிப் போட்டுடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேவியாக ஒரு கேர்ள் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே வரல. அது நம்ம ஓவர் நைட் வச்சுருக்கணும். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் ட்ரை பண்ணேன். அதுவே சொதப்பிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது நல்லா வராதனால ஜஸ்ட் அட்ஜஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம ப்ரைமர் போட்டுக்கலாம். ப்ரைமர் எங்கே வச்சேன்? ஃபஸ்ட் ப்ரைமருக்கு நைக்காவோட ப்ரெப்மியர் ஃபேஸ் ப்ரைமர். என்கிட்ட என்னோடய ஃபேவரட்டாக ஒரே ஒரு ப்ரைமர் தான் வச்சுப்பேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி நான் வாங்கி வச்சுக்க மாட்டேன். எது நல்லாயிருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். முடிஞ்சதும் நல்லா இருந்தால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ ப்ரைமரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ப்ரைமர் ஜஸ்ட் மேலே மட்டும் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துரும். இதுக்கு மேலே கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு நான் யூஸ் பண்ணுறது எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு கன்சீலர் LA Girl Pro கன்சீல். இது ஒரு கன்சீலர் இருந்தாலே போதும். நார்மல் மேக்கப்லேருந்து நீங்கள் ப்ரைடல் மேக்கப் வரைக்குமே பண்ணிடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். குட்டி மிரர் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய மேக்கப் கிட்டே நான் யூஸ் பண்ணி. ஸோ இது கொஞ்சம் உள்ள லிக்விடாக இருக்கனால நான் அதை ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது கன்சீலராக வெளியில் வரும், இல்லைனா தண்ணி மாதிரி வந்துடும். எப்போதுமே நம்ம எல்லாருமே நார்மல் டேஸ் விட மேக்கப் நம்மளோட பர்த்டேக்கு மேக்கப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அன்னைக்கு. அன்னைக்கு மேக்கப் ட்ரெஸ் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைப்போம். இது நார்மலாக எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினச்சேன். பட் என்னால் ஒரு மேக்கப்னு ஒன்று எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆர்க்காக இருக்க ஏரியாஸில், அப்புறம் எனக்கு இந்த ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துக்கிட்டெல்லாம் அப்ளை பண்ணிடுறேன். நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய ஆக்னி இந்த டைம் ஆக்டிவாக இருக்குது. என்னாச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. ரீசெண்டாக அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மாதிரி ஆகும் அப்படின்னே நினைக்கல. ஸ்டொமக் பெயின் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அதனால் அதை எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியல, ஒமிட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கான டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தது. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த டைமில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஸோ இப்போது நல்லா ரெக்கவர் ஆகிட்டே வராங்க. பட் அந்த டைம் ரொம்ப ஹார்டாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அந்த டைமை கடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கன்சீலர் பிளெண்ட் பண்ணிட்டோம், நல்லா தான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் நான் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா மேக்கப் ஹை கவரேஜ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான். மேப்ளினோட இந்த ஃபிட் மீ போர்லெஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இதான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்சர்வேஷனில் இருந்து எல்லாமே செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம். அது எனக்கு எப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு சுச்சுவேஷன். எப்படா வீட்டுக்கு போவோம், எப்போ சரியாகும் அப்படின்னு தான் இருந்தது. ஃபைனலி வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டும் வராங்க. இனிமேல் நார்மலாக திருப்பி பழைய மாதிரி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு வீடியோஸ் எடுக்க முடியல. பிகாஸ் எனக்கு இந்த டைம் ரொம்ப முக்கியம். இந்த 1 month கேப் நான் விட்டுட்டேன் அப்படின்னா
ஆக்சுவலி இதான் கெரியர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. இந்த பிரேக் வந்து எனக்கு ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணு என்னோட இந்த கெரியருக்கு ஒரு பெரிய பிரேக்காகவே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்து அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய பிரேக்காக தான் இருந்தும் எனக்கு இடையில டைம் கிடைச்சப்போ நான் வந்துட்டு போகிற இந்த டைமில் கூட ஷார்ட்ஸ் வீடியோ எப்படியாவது ஷூட் பண்ணி போடணும். பிகாஸ் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லாரும் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் வந்து எப்போ வீடியோ போடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ என்னை நம்பி வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறப்போ அவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டுமே எனக்கு இருந்தது. ப்ளஸ் என்னோட அந்த ஒரு கமிட்மெண்ட் எனக்கு இந்த யூடியூபோடு இருக்க அந்த கனெக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், நான் இடையில கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். ஸோ அந்த ஒரு கனெக்டும் வந்து எனக்கு விட்டு போயிடக்கூடாது அப்படின்னும் ஓடிட்டே இருந்தது. அதனால தான் எனக்கு இந்த 1 month கேப் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப எல்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் நெக்கையும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் டாட் வச்சுட்டு தான் ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணுவேன். பட் ஒரு டைம் வந்து நான் டாட் வைக்காமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட கவரேஜ், அது பிளெண்ட் ஆகிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த டைமும் வந்து டாட் பண்ணாமலே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடருக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற என்னோடய ஃபேவரட் கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். மேக்கப்னு ஒன்று நான் போடவே இல்லை. என்னோடய பர்த்டே கூட நார்மலாக வந்து மார்னிங்லேருந்தே எனக்கு ஈவினிங் வரைக்கும் வேலை இருந்தது. அண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குளிக்க கூட இல்லை, அன்றைக்கி மதியம் தான் குளித்தேன். எப்போதும் நார்மலாக வந்து பர்த்டே அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக காலையில் எழுந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்காம அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஊருக்கு போயிடுவோம். யூஸ்வலாக என்னோட எல்லா பர்த்டேவும் அப்படி தான் இருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படிலாம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருந்தேன் ஒரு காலத்தில். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி அப்படியே திருப்பி உல்ட்டாவாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா பர்த்டே டேஸ் ஆர் நார்மல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமில் பார்த்தேன். அது எனக்கு ரியலாக நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அடுத்து வந்து ஐப்ரோஸ் லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பவுடர் வச்சு அழகாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கீழேயும் லைன் பண்ணிடுறேன். இந்த சைடு மட்டும் கீழே கொடுத்துட்டு இந்த சைடு கொடுக்கல. ஸோ அதனால் இந்த சைடும் இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஐ திங்க் ஓகே. ரொம்ப ரொம்ப திக்காக கொடுக்க வேண்டாம். நார்மலாக எனக்கு நேச்சுரல் ஃபினிஷ் இருந்தால் ஓகே. ஐ மேக்கப் தான் எப்படி பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குது. ஆன் ஸ்பாட் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ரெட் கலர் சல்வார் சூட்னு சொல்லலாம். 3 பீஸ் செட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெட் அண்ட் இதில் க்ரீன் வருது, கோல்டன் வருது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோரல் ஷேட் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஒரு லைட் ஆரஞ்ச் டோனில் இருக்க ஒரு கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லிட் ஃபுல்லாகவே வந்து நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நம்ம ரெட் கலராக இருந்தால் ரெட் கலருக்கே வந்து மேட்ச் பண்ணி லிப் ஷேடோ ஆர் ஐ லுக்கோ வந்து போடக்கூடாது. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, சேம் டைம் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, தான் ஒரு ஷிம்மர் ஷேட் மட்டும் கொடுக்கலாம். கையிலே கொடுத்துக்கிறேன். ஓ வாவ், இது ரொம்ப ஷிம்மரியாக இருக்காது, பட் ஓகே நார்மலாக இருக்குது இப்போதைக்கு. குட் இனஃப். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சிம்பிள் பட் நல்லாயிருக்கும். இந்த போர்ஷனை வந்து மறந்தாச்சு. அங்கேயும் வந்து நான் கோரல் ஷேடே வந்து கொடுத்துக்கிறேன்.
அது மட்டும் இல்லைனா டார்க்காக இருக்கும். அதுக்காக மேக்கப்புக்குன்னு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நானே சொல்லிப்பேன் எனக்கு மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரே ப்ராடக்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் அந்த டைமுக்கு வந்து எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு வந்து மனசுன்னு ஒன்று வராது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். இப்போ வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எப்போதும் ட்ராப் பண்ணுற மாதிரி சென்டர்லேருந்து கொடுத்துட்டு, இன்றைக்கி கொஞ்சம் போல்டாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். பட் எப்படி வருதுன்னு தெரியல. இன்னெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த இன்னர் போர்ஷன் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்கின் இருக்கனால எனக்கு வரவே வராது. கிறிஸ்பாக வந்து ட்ராப் பண்ணவே வராது. ஜஸ்ட் ட்ரை. இதுவே கொஞ்சம் ஷார்ப்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஐஸ்க்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது மேபிலினோட இந்த கொலாசல் காஜல். நல்லா திக்காக இருக்கும் அண்ட் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க இந்த லைன் கொடுத்துட்றேன். எனக்கு அது கொடுக்கவே வராது, அதனால் கொஞ்சம் தடுமாறுவேன். இங்கே கொடுக்குறப்போ ஐஸ் வந்து இன்னும் அழகாக அதோட ஷேப்பில் தெரியும். எனக்கே ரீசன்ட் டேஸில் அது ட்ரை பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. கண்ணு கூசுது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கீழே இருக்க வாட்டர் லைன் கொடுத்துக்கலாம். இப்போயே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. லுக் வந்து நம்ம இன்னைக்கு காஜல் கொடுத்துட்டு ஸ்மச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிளாக் கலர் ஐ ஷேடோ இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அதை எடுத்துட்டு கூட ஸ்மச் பண்ணிக்கலாம். மஸ்காராக்கு சேம் மேபிலின் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல இன்னும் ஃபால்ஸ் லேஷ் வைக்காமலே வச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான மஸ்காராஸ் வந்து தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து ஐலாஷ் வந்து ரொம்ப பவுன்ஸியாக ரொம்ப லென்த்தனாக காமிக்காது. நார்மலாக இருக்க மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப இயர்ஸாகவும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரியும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கீழே இருக்க லேஷில் வந்து போட்டிருக்கதே வந்து தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மேலே இருக்க லேஷ் வந்து நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய ரெட் லிப்ஸ்டிக் வந்து ஆக்சுவலி இட் எக்ஸ்பயர்ட். ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு லிப் லைனர் இருக்குது. இட்ஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி போல்ட் மேட் லைனர். இதோட ஷேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராயல் ரெட் 01. ஸோ இதையே வந்து நான் லைன் பண்ணிவிட்டு இதே லிப்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன்.
நல்லா தான் இருக்குது. ஓகே, ஐம் டன். ஸோ ப்ளஷ்க்கு நான் இன்றைக்கி ஐ ஷேடோலேயே இருக்க ஒரு பீச் கலர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ப்ளஷ் வந்து தனியாக வாங்கி வச்சுக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதை நான் வாங்கிக்க மாட்டேன். ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் லுக். ஹேருக்குன்னு நான் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் கிளிப் மட்டும் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஹேர் விட்டுட்டேன். மேக்கப் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்ன அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.